ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் செக்ரட்டரி. இது ரொம்ப வீடான ஒரு எலக்ட்ரிக் ட்ராமா மூவி. லீங்க நம்ம ஹீரோயின் ஒரு செக்யூரிட்டியாக இருக்கா, தன்னை தானே துன்புறுத்திக்கிட்டு அது மூலம் சந்தோஷம் அனுபவிச்சுட்டு இருக்கா. இப்படிப்பட்ட நம்ம ஹீரோயின் ஒரு கம்பெனி செக்ரட்டரி வேலைக்கு போகிறா. அந்த இடத்துல ஒரு லாயருக்கு இவளுக்கு ஒரு பழக்கம் ஏற்படுது. கடைசியில் இந்த பழக்கம் எங்கே போய் முடியுது, இவரோட இந்த அடிக்ஷனால் இவன் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகிறா. கடைசியில் மீன் எதிர்பார்த்த மாதிரி அவள் திருப்தியாக முடிஞ்சா. இதை பற்றி சொல்கிற ஒரு படம் தான் செக்ரட்டரி. இது ஒரு பியூர் எலக்ட்ரிக் ட்ராமா மூவி. படம் முழுக்க எக்கச்சக்கமாக நடக்கலான் இருக்கும். ஆனால் அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு ஒளியில் இருக்குது. ரியல் லைஃப்லேயே மனுஷர்கள் இந்த அளவுக்கு அடிக்டாக இருக்காங்க. அதை பற்றி இந்த படத்தை பேசியிருப்பாங்க. சரி, இப்போ வாங்க செக்ரட்டரிங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோ லீகாலவே காமிக்கிறாங்க. பார்த்தா கையெல்லாம் ஒரு கம்பியில் கட்டப்பட்டு ஒரு அடிமை மாதிரி இருக்கா. யாருக்கும் காஃபி எட்டு போய் ஒரு ஆஃபீஸில் கொடுத்துருக்கா. உண்மையாக நம்ம ஹீரோன் யார், இவருக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, இது தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 6 மாதம் முன்னாடி போவோம். பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு மனநல பயப்பட்ட பொண்ணு மாதிரி தான் ஒரு சைக்கலாஜிக்கல் இன்ஸ்டியூட்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பா. பார்த்தா இப்போதுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கும் போல. டாக்டர் நம்ம ஹீரோனை பார்த்து, இங்கே பாருலி, நீ இப்போ தான் கொஞ்சம் குணமாக இருக்க, வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் நீ இதே மாதிரி இருக்கணும், உன்னை நீ துன்புறுத்தி கூடாதுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சரி அமைதியாக உட்காந்துருக்கா. பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே லீவோட அம்மாங்க வருவாங்க. லீ அங்கே உட்காந்துருக்க, வா வீட்டுக்கு போன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சரி காலை உட்காந்துக்கிறா. அவங்க அம்மா எவ்வளோதான் பேசினாலும் யார்கிட்ட பேசுகிற மாதிரி தெரில, ரொம்ப அமைதியாக காமாக இருக்கா. அப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோக்கு அக்கா இருக்கல, அவளுக்கு நாளைக்கு கல்யாணம். அதுக்காக நம்ம ஹீரோயின் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருப்பா. சரி, அடுத்த நாள் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. அவங்க அக்காக்கு ஹாப்பி மேரேஜ் நடக்கிறப்ப இவ்வளோ பக்கத்தில் நின்று இருப்பாளா. ஆனால் யார்கிட்ட பேச ரொம்ப அமைதியாக தான் இருப்பா. அப்போ பார்த்தா அதே இடத்துல பீட்டர் ஒரு பையன் இருப்பான். சொல்லப்போனால் இவனும் நம்ம ஹீரோனும் சின்ன வயசு ஒன்றா படித்தவங்க. ஆனால் மீன்ட்ட வந்து, ஹெலி நீ அது, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எப்படி நீ கேட்குறப்ப அவள் ஜெடி சிரிச்சு பேசிட்டு இருப்பா. சொல்லப்போனால் அந்த பையனுக்கு நம்ம மீன் சின்னதாக ஒரு ஆசை இருக்கும். ஆனால் இவதை யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருப்பா. சரி, அந்த பார்ட்டியில் போய் அவங்க அப்பா பார்ப்பா. ஆக்சுவலி அவங்க அப்பா ஒரு குடிகாரரு. ரொம்ப வருஷங்களா குடி விட்டு நினச்சிட்டு இருந்தா. பட் நீ பார்த்த கல்யாணத்தில் சமயம் குடிச்சிட்டு இருக்காரா. இது பார்த்து ஒரு கோவம் வருது. அப்பா, இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா, எப்போ தான் குடிப்பழத்தை விடுவேன், கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சோன்னா அவங்க அப்பா கேட்கவே மாட்டார். ஃபுல்லாக குடிச்சிட்டு மேரேஜில் மாட்டிகிட்டு இருப்பார். இதை பார்த்து நம்ம செம கடை போயிடுது. சடனாக நினைச்சது தெரில, வேகமாக ரூமுக்கு போவா. பார்த்தா கட்டிலுக்கு கீழே சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே ஷார்ப்பான ஆப்ஜெக்டாக இருக்கும். ஃபுல்லாக கத்தி பிளட் அந்த மாதிரி இருக்கும். இவன் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பொம்மை எடுப்பா. அந்த பொம்மையோட காலோடய தேய்ச்சி ஷார்ப்பாக்குவா. ஷார்ப்பான எச்சு வச்சு அதோட அவளை குத்துவா. அதை பார்த்து கத்துவான்னு பார்த்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இது அவளுக்கு ஒரு ஃபீல் கிடைச்ச மாதிரி இருக்கு. அப்படி குத்திட்டே இருக்கிறப்ப அவன் கல்யாணம் முடிஞ்சிடும். காலட்டாக அவப்பட அவங்க வீடு போயிட்டு இருக்கிறப்ப இதை பார்ப்பா. சார் குத்தர் நிப்பாட்டிட்டு அவளை அமைதியாயிருவா. இதான் நம்ம ஹீரோட கேரக்டர். இதுக்கப்புறம் இது பெருசாக கண்டுக்காம அவட ரூமில் இருப்பா. சுடுதண்ணி காய வச்சுட்டு இருக்கிறப்ப பக்கத்து ரூமில் சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்குது. சரி, எட்டி பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா அம்மா இருக்காங்களே, மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நான் குடியாருக்கு நீ தான் காரணம், இங்கேருந்து போட்டு சண்டை போட்டு இருக்கிறப்ப இது பார்த்து கோந்த வருது. செம்ம கடுப்பானவ அந்த கிச்சனுக்குள்ளே போவா. கொதிக்க கொதிக்க அடுப்பில் ஒரு பாத்திரம் இருக்கும்ல, அந்த பாத்திரத்தை எடுத்து அதை தொடரில் வைப்பா. அதை வச்சு கத்துவான்னு பார்த்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதான் நம்ம ஹீரோட கேரக்டர். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் சாடா மாசிக்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவ. அது இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்க தன்னை தான் துன்புறுத்தி ரொம்ப பிடிக்கும். இன்கேஸ் அவங்க எப்போ டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா சோக மாட்டாங்கன்னா அவங்களோட துன்புறுத்திக்குவாங்க. இது மூலமாக அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கிடைச்ச மாதிரி இருக்கும். இதான் நம்ம ஹீரோட நோய். சொல்லப்போனால் சில வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி அவங்க அப்பா சண்டை வந்திருக்கும். இதனால் கோமான நம்ம ஹீரோயின் அவள் கை அவ்வளோ எடுத்துருப்பா. இதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா சீர்ஸ் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் எடுத்துருப்பாங்க. இத்தனை வருஷம் நம்ம ஹீரோயின் அந்த இஷ்டில் இருந்திருப்பா. ஆனால் இருந்தாலும் இப்போ வரைக்குமே அந்த நோய் குணமாக தெரில. எதாவது இப்போ டென்ஷன் ஆகிட்டானா அவளுக்கு கூட துன்புறுத்திக்கிறா. ஆனால் இருந்தாலும் இவளுக்குமே மனசுமான ஆசையாக இருக்குது. நம்மளும் ஒரு சாதாரண பொண்ணு தான், இந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக இருக்கணும், நம்மளும் இந்த வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு டைப்பிங் கிளாஸ்லாம் போயிட்டுருப்பா. ஃபுல்லாக டைப்பிங்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கு எதுவும் வேலையை பார்த்துட்ருப்பா. ஆனால் இருந்தாலுமே அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். வீட்டில் கத்தி இந்த மாதிரி சாப்பிட அமைச்சிட்டு இருக்கல, எல்லாத்தையும் எடுத்து லாக்கில் பூட்டி வச்சுருவாங்க. இவளுமே அவங்ககிட்ட அந்த குட்டி பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் குப்பத்தில் போகலாம் பார்ப்பா. அப்போ அந்த குப்பை தெரியல நியூஸ் பேப்பர் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பேப்பர் எடுத்துகிட்டு அந்த பாக்ஸ் இருக்குல்ல அந்த குப்பையில் போட்டுக்க மாட்டா. திரும்ப வீட்டுக்கிட்ட வந்து அந்த பேப்பர் எடுத்து பிடிச்சி பார்ப்பா. பார்த்தா வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லி சில நோட்டீஸாக இருக்கும். ஒன்றும் நோட் பண்ணுறப்ப அளவாக செக்ரட்டரி வேலை போட்டிருக்கு. பரவாயில்ல, செக்ரட்டரி வேலை போட்டிருக்கு, டைப்பிங் தெரிஞ்சால் போதும் சொல்லியிருக்காங்க, நம்ம அதுக்கு போவோம்னு சொல்லி அடுத்த அந்த கம்பெனிக்கு போகிறா. சமயம் மழைலாம் பெஞ்சிட்டு இருக்கோம். அதை கூட கண்டுக்காம அந்த கம்பெனிக்குள்ளே போவா. பார்த்தா அங்கே ஆல்ரெடியே செக்ரட்டரி புரிஞ்சுருப்பா போல. அவள் அழுதுட்டு அந்த வேலையோட போயிட்டு இருப்பா. இதை பார்த்து நம்ம ஒன்றும் புரியாமல் இருக்குது. திரும்ப போய் பார்க்குறப்ப எட்வர்ட் கிரேன் ஒருத்தர் இருப்பார். இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. நம்ம ஏன்னு போய் அந்த பொண்ணை பார்த்து, சார் இங்கே செக்ரட்டரி வேலைக்கு காக்கு தேவை போட்டுருந்துச்சு, நான் கலந்துக்கலாமல் கேட்டால், ஓ நீ தான் அந்த பொண்ணா, சரி ஒரு சர்டிஃபிகேட்டில் கொடு, அது போக எனக்கு தண்ணி தேவைப்படுது, தண்ணி காஃபி எட்டுவான்னு சொல்கிறப்ப இவ்வளோ சார் அங்கே போவா. பார்த்தா தண்ணி கையில் தண்ணி இருக்காது. இவ்வளோ தண்ணியில் தூக்கி போட்டு காஃபி போட்டு கொண்டு வருவா. அவர் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு, ஏம்மா நீ இவ்வளோ டிகிரி வாங்கி வச்சிருக்கே, ஓவர் குவாலிஃபிகேஷனாக இருக்க, இது சாதாரண டைப்பிங்கோட தான், உனக்கு செட் ஆகுதுன்னு சொல்கிறப்ப, இல்லை சார் எல்லாம் பிரச்சனை கிடையாது, நான் அது பண்ணுவேன்னு சொன்னால், இல்லைம்மா இது ரொம்ப போர் அடிக்கும், இந்த வேலை உனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறப்ப, இல்லை சார் எனக்கு போரிங்காக ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக நான் பண்ணுவேன்னு சொல்கிறப்ப யூஸ் ஒத்துக்கிறாரு. சரி நாளையிலேருந்து ஆஃபீஸுக்கு வா, ஆனால் காஃபி போகிறப்ப சீனி கம்மியாக போடு, சுகர் அதிகமாச்சுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சிரிச்சிட்டு இருப்பா. ரொம்ப ஹாப்பியாக வெளியே போனால் காலம் அவங்க அம்மா இருப்பாங்க. அவங்க அம்மா பார்த்து, அம்மா எனக்கு வேலை கிடைச்சிச்சு, நான் இதுக்கு செக்ரட்டரின்னு சொல்கிறப்ப அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல,
டப்புன்னு போய் உருப்பிட்டு இருக்காளே, இதுக்கு ஒரு மாறன்னு சொல்லி ரொம்ப போய் வீட்டுக்கு போவாங்க. இவ்வளோ வீட்டுக்கு போய் பாத்ரூமில் குளிச்சுட்டு அவளுக்குள்ளே பேசிட்டு இருப்பா. நாளைக்கு நம்ம கம்பெனி போகிறோம், சாப்பிட்டு இந்த மாதிரி பேசணும், யாராவது ஃபோன் பண்ணால் கிளைண்ட் கிட்ட இந்த மாதிரி பேசணும், இவங்க அவ்வளோ ரிஹர்சல் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. தென் கால் வேலைக்கு போகிறப்ப நிறைய வாங்கிட்டு இருப்பாரு. சொல்லப்போனால் நம்ம ஹீரோயின் எந்த அளவுக்கு நம்ம பேச்சு கேட்குறா, நம்ம சொன்னால் எந்த அளவுக்கு செய்வாளா இதை பார்த்துட்டு இருக்காரு. ஏமா என்கிட்ட ரெக்கார்டில் இருந்துச்சு, ஒரு தெரியாமல் அந்த ரெக்கார்டை குப்பையில் போட்டேன், இப்போ எட்டுவான்னு சொல்கிறப்ப இவ்வளோ சரி வெளியே போவா. பார்த்தா குப்பை தொட்டியில் பூந்து ரெக்கார்டில் கழுவிட்டு இருப்பாளா. இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியமா இருக்குது. பரவாயில்லையே இந்த பொண்ணு இந்த மாதிரி வேலை பார்க்குறாளே, நம்ம சொன்னால் என்னோட கேட்போன்னு சொல்லி இவர் அதை பாட்டே இருப்பார். நான் இன்னும் அந்த குப்பை தொட்டியில் கிளறி ரெக்கார்ட் எடுத்துருவா. அங்கேருந்து போகலாம் பார்க்குறப்ப எங்கள் அம்மாவோட கார் நிற்குது. இன்னும் வேலை மணி 5 மணி நேரம் இருக்குது. எங்கள் அம்மா பார்த்து, அம்மா நீ இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க, இங்கேருந்து போன்னு சொன்னால் இல்லைம்மா நான் வெயிட் பண்ணுறேன், நீ பார்த்து வந்து சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க அம்மாவுக்கு அவங்க பொண்ணை பார்த்து பயமாக இருக்குது. இப்போ தான் புதுசாக வேலைக்கு வந்திருக்கா, அவளுக்கு அவ்வளோ எதுவும் பண்ணிக்கூடாதுல்ல, அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இவ்வளோ அதை பார்த்துட்டு அவர் ரூம் போவா. தென் ஹீரோவை பார்த்து, சார் நீங்கள் ரெக்கார்ட் கட்டிங்களே அதை எட்டுன்னு சொல்கிறப்ப, ஓ எடுத்துட்டியா, சாரிம்மா அவளோட காப்பி ஒன்று என்கிட்ட இருந்துச்சு, இப்போ அது தேவையில்லை, குப்பையில் போடுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஆனால் இருந்தாலும் பரவாயில்லன்னு அவள் சொல்கிற வேலையை பார்த்துட்டு இருப்பா. தென் அவகிட்ட ஒரு வெளிப்பொறியை கொடுத்து இந்த ரூம் ஃபுல் எழுத்துலையாக இருக்குமா, இதை ஃபிட் பண்ணு சொல்கிறப்ப அவள் ஃபிட் பண்ணிட்டு இருப்பா. அப்போ கீழே குனிறப்ப அவள் தொடையை பார்ப்பாரு. பார்த்தா தொடையில் காயமாகி பேண்ட் சுட்டி இருப்பாள். இதை பார்த்து அவருக்கு சந்தேகமாக இருக்குது. அவர் பார்க்குறத இவளும் பார்ப்பா. இப்போ பெருசாக கண்டுக்காமல் அவளோட ரூமில் உட்காந்துருப்பா. கரெக்டாக அப்போதைக்கு நம்ம இங்கே அவங்க அப்பாட்டு ஃபோன் வருது. பார்த்தா அவங்க அப்பா குடிக்காராச்சே. இதனால் அவர் பொண்ணாட்டிக்கிட்ட சண்டை போட்டு மனசு தனியாக இருக்காரு. நம்ம மீன் ஃபோன் பண்ணி, இங்கே பரமல்லி அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உடம்பு சரியில்லை, குடிச்சிட்டு இருந்தனால ரொம்ப வீக் ஆகிட்டோமா, ப்ளீஸ் என்னை வந்து பார்த்துக்கோ, ஹாஸ்பிட்டல் வர கேட்குறப்ப இவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ அவங்க அப்பா எவ்வளோ சொல்லி பார்த்துட்டா, பட் அந்த மட்டும் குடிக்க நிப்பாட வேலை இல்லை. செம்ம கடுப்பானவ அவள் ஃபோனை போட்டு அடி அடிச்சிட்டு இருப்பா. டென்ஷனாக அவன் என்ன பண்ணிக்குவா, அவளுக்குள்ள துன்புறுத்திக்குவாள். அதனால் கத்திரிக்கோள் எடுத்து அதனால குத்தலாம் பார்ப்பாளா. கரெக்டாக அப்போதைக்கு நம்ம மீரை பார்த்துருவான். அதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. கரெக்டாக நான் மீரை பார்க்கறத பார்த்தோன்னே இவ்வளோ ஸ்டாப் ஆயிடுவா. சரி சார் என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி காலங்க போயிட்டுருப்பா. சொல்லப்போனால் இவளுக்கு நம்ம மீரை முடிச்சு ஏதோ இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கும். இதுக்காக டெய்லியுமே இந்த வேலைக்கு தான் இருப்பா. பார்த்தா நைட் நேரம் பீட்டர் பார்க்க போயிருப்பா. 2 பேர் சேர்ந்து ஒரு லான்ச் ஷாப் இருப்பாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தா ஹோட்டல் மாதிரி இருக்கும். 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப கட்டணம் மீன் அங்கே வருவான். லாண்டு துணியெல்லாம் போலாம் பார்க்குறப்ப நம்மீன் உட்காந்துருப்பா. பார்த்தா அந்த பீட்டர் நம்மீன் சாப்பிட்றத பார்த்து இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு கடலில் பார்த்தா அந்த பீட்டை நம்மீன் கிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பானா. இதை பார்த்து சார்கூர் ஆச்சரியமாக இருக்குது. ஓ இந்த பொண்ணுக்கு லவர்லாம் இருக்கானா, இப்போ நம்ம கூட சொல்லேன்னு சொல்லிட்டு இவர் இது கிடமாக கிளம்பிடுவார். கட் பண்ண அடுத்த நாள் இவ்வளோ வழக்கம் வேலைக்கு போவா. காலையில் ஒரு பேப்பர் டைப் பண்ணி தரப்ப இவர் கோம திரும்ப வருவார். ஏ லீ என்ன பண்ணி வச்சிருக்க, உன்னை டைப் பண்ண திரும்ப தெரியாதா, பாரு 3 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, பார்த்து கரெக்ட் டைப் பண்ணி தான் சொல்கிறப்ப இவ்வளோ டைப் பண்ணுவா. திரும்ப கொண்டு போகிறப்ப இங்கே பாரு 2 மிஸ்டேக் இருக்குது, ஒழுங்காக ப்ராப்பராக எந்த மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும், கரெக்டாக டைப் பண்ணி சொல்கிறப்ப இவ்வளோ டைப் பண்ணிட்டு இருக்கா. பார்த்து எத்தனை டைப் பண்ணாலும் ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்துட்டே இருக்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு 5-6 வாட்டிக்கு மேலே ட்ரை பண்ணி டைப் பண்ணி முடிச்சிருவா. அதை கொண்டு போய் வீட்டில் கொடுக்குறப்ப யூஸ் அனுப்பிப்பார். அப்போ நம்ம மீன் அங்கேருந்து போகிறப்ப அவர் ட்ரெஸ் இருக்குல்ல லைட்டாக கிழிஞ்ச மாதிரி இருக்குது. கடுப்பான அவர், ஹெலி உனக்கு தான் மேனஸ் இருக்கா, நீ ஒரு செக்ரட்டரி, அவனோட ட்ரெஸ்ஸை பாரு டிஸ்கஷனிங் இருக்குது, உனக்கு சொல்லி டிசிஷன் எடுத்துக்கோ, சரி கொஞ்சம் உட்காரு, உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறப்ப இவ்வளோ பக்கத்தில் உட்காருவா. தன்னை மீனை பார்த்து, ஆமாம் நான் நேற்று உன்னை பார்த்தேன், ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் எடுத்து ஒரு தலையை நீயே குத்திக்க பார்த்தில்ல, எதுக்கு இதை பண்ணேன்னு கேட்டால் எனக்கே தெரில சார், நான் எப்போ நான் சேடாக ஃபீல் பண்ணுறனோ அப்போ என்னென்ன திரும்ப தூக்கி தோணும், அப்போ இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியமா இருக்குது. இங்கே பாரு என்னால் புரிஞ்சுக்க முடியுது, சொல்லப்போனால் உனக்கு ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்கும், எப்போ உனக்கு கஷ்டம் ஏற்படுதோ அந்த கஷ்டத்தை வெளியே சொல்லாமல் இருப்பேன், அதனால தான் நீ இந்த மாதிரி பண்ணுறப்ப உனக்கே ஹாப்பியாக இருக்குது. சரி இதுக்கப்புறம் உனக்கு எப்போயாவது கஷ்டமாக இருந்துச்சு நான் என்கிட்ட சொல்லி, நான் முடிஞ்ச க்யூர் பண்ண பார்க்குறேன், இந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சரிருப்பா. தன் மீனை பார்த்து, இங்கே பாரு நீ கொஞ்சம் டீசென்ட் கற்றுக்கோ, சரி ஃபஸ்ட் எப்படி ஃபோன் பேசுன்னு சொல்லித்தரேன், ஒரு கிளைண்ட்டை பேசுகிறப்ப இந்த மாதிரி பேசணும், ட்ரை பண்ணி பாருன்னு சொல்கிறப்ப இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருப்பா. தன் மீனை பார்த்து, ஆமாம் நேற்று உன்னை பார்த்தேன், ஒரு பையனோட ஜாலியாக கொஞ்சம் பேசிட்டு இருந்தே, உனக்கு அந்த பையனை பிடிக்குமான்னு கேட்டால் சேச்சா எனக்கு பிடிக்காது, சொல்லப்போனால் நானும் அவனும் சின்ன ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் தான் என்கிட்ட பேசிகிட்டு இருப்பான், சொல்லப்போனால் எனக்குமே அப்போ சில ஆசைகள் இருக்கும், ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்கிறப்ப இவரது கேட்டு இருப்பார். நீ என்னை பார்த்து, இங்கே பாரு நீ ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, நான் டெய்லியும் பார்த்து தான் இருக்கேன், நீ எப்போல்லாம் வேலை விட்டு போறியோ உங்கள் அம்மா தான் கூப்பிட்டு போகிறாங்க, இதுக்கப்புறம் நீ உங்கள் அம்மாட்ட போகக்கூடாது, நீ ஒரு பெரிய பொண்ணு, இதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணும், ஈவினிங் வேலை விட்டு போவீல சீக்கிரம் கூட போ, ஆனால் உங்கள் அம்மா கூட போகாமல் நீ தான் தனியாக போகணும், ஓகேவான்னு கேட்டால் இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஹீரோட்ட பேசுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உடனே வெளியே போய் எங்கள் அம்மா பார்த்து, அம்மா நீ வெயிட் பண்ண வேணாம், இன்னைக்கு ஈவினிங் நானும் வீட்டுக்கு வந்துடுவேன், நீங்கள் வந்து போன்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்பி வச்சுருவா. தன் வேலை முடிஞ்சு இவ்வளோ நடந்து போவா. ஃபஸ்ட் டைம் தனியாக அந்த மாதிரி போகிறப்ப அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது, பரவாயில்லையே இன்வெர்ட்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. அதுக்கப்புறம் பார்த்து அடுத்த நாளே பீட்டர் வீட்டுக்கு போவா. சொல்லப்போனால் பீட்டருக்கு நம்ம மீன் பிடிச்சி போயிருக்குல்ல, அதனால் அப்பப்போ அடிக்கடி அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டி போவான். இவ்வளோ தெரியாமையே பீட்டரோட அப்பா அம்மா பார்த்துட்டு இருப்பா. தன் கட் பண்ண அடுத்த நாள் வழக்கம் வேலைக்கு போவா. எங்கே லெட்டர் ட்ரை பண்ணி தரப்ப நம்ம இருக்க பார்த்து கோவந்து வருது. ஹெலி நான் சொல்கிறேன் உனக்கு புரியுதா இல்லையா, பாரு எங்கே டைப் மிஷின் பண்ணி வச்சிருக்க, ஒழுங்காக பார்த்து கரெக்டாக டைப் பண்ணி தான் சொல்கிறப்ப இவ்வளோ டென்ஷன் தான் ஆகுது, கடுப்பாயிட்டு
எடுக்கிறப்ப இது பார்த்து அவனுக்கு புரிஞ்சு போச்சு. என்ன டென்ஷன் ஆகிட்டியா, சரி உள்ளவா, நானும் ஒன்று பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம கூட சொல்லுவார். சொல்லப்போனால் நம்ம ஹீரோயின் அவளுக்கு கூட துன்பது ரொம்ப பிடிக்கும்ல, அவளுக்கு கூட பண்ணிக்கிட்டா ரொம்ப ஹாட்டாக பண்ணிக்குவா. இதனால் நம்மளே தான் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம டிக்கியில் போட்டு அடி நடிப்பான். பார்த்து அவளுக்கு அதோட ஃபீலாக இருக்குது. சரி இதுக்கு மிஸ்டேக் பண்ண மாட்டில்ல, இப்போ எங்கேயும் டைப் பண்ணிட்டான்னு சொல்கிறப்ப இவ்வளோ பார்த்துன்னு போவா. நம்ம ஹீரோ அடித்தது அவள் ரொம்ப பிடிச்சி போச்சு. சொல்லப்போனால் இது வரைக்கும் அவளை எந்தளவுக்கு துன்புறுத்திருக்கா, ஆனால் அப்போல்லாம் கிடைக்காத ஃபீலு இப்போ கிடைச்ச மாதிரி இருக்குது. அதை பார்த்து ரொம்பவே போச்சு. அந்த குஷியோட ரூமுக்கு போய் டைப் பண்ணுவா. பார்த்தா ஒரு மிஸ்டேக் இல்லாமல் பர்ஃபெக்டாக அந்த லெட்டர் முடிச்சிருப்பா. இதை பார்த்து ஹீரோக்கு ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ரொட்டீன் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. எவ்வளோ டைப் பண்ணுறப்ப அப்போ தப்பாக டைப் பண்ணுவா. நம்ம ரூமுக்குள்ளே கூப்பிட்டு பின்னாடி அடிப்பான். இது ரொம்ப பிடிச்சனால வேணுங்க தப்பாக ஆரம்பிப்பா. அடிக்கடி தப்பு பண்ணுறப்ப இவங்களுக்கு கூடுவானா, திரும்ப திரும்ப அடிக்கிறப்ப அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு ஹோட்டல் டைப் பண்ணுறப்ப சின்னதாக ஒரு மிஸ்டேக் இருக்கும், லைட்டாக ஒயிட் ரோடு அடிக்கலாம் பார்ப்பா. பட் எதுக்கு அடிச்சுக்கிட்டு ஹீரோட்ட கொடுப்போம்னு சொல்லிட்டு உள்ளே போவா. நம்ம ஹீரோ அதை பார்த்து திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருப்பான். இதனால் பிடிச்சி போய் நம்ம ரொம்ப பிடிச்சி போயிடும். வீட்டுக்கு வந்து எப்பவுமே அவனாமல் தான் இருக்கும். ரூமுக்கு வந்து அவனை பார்த்து மேஷன்லாம் பண்ணிட்டு இருப்பா. அப்போ சைடில் பார்த்து பீரோட ஃபோட்டோ இருக்கும். டேய் நீ என்னடா பார்த்துட்டு இருக்க, ஃபோட்டோ கீழே என்னன்னு சொல்லிட்டு கீழே கவுத்து விட்ருவா. இப்போ ஃபுல் கவனம் ஃபுல்லாகவே ஹீரோ மேலே தான் இருக்குது. ஹீரோவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும், லைஃப் டைம் ஃபுல்லாக அவங்களோட இதே மாதிரி இருக்கணும். நம்ம தான் தப்பு பண்ணால் நம்ம அடிக்கிறாள், இந்த அடிக்கிறதே ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. லைஃப்பில் இதே மாதிரி இருக்குன்னு சொல்லி அவளுக்கு அந்த மாதிரிலாம் ஆசையாக இருக்கும். இதனால் டெய்லி ஆஃபீஸுக்கு போய் தப்பு தப்பு டைப் பண்ணுவா. இவனு ஆஃபீஸ்க்கு கூட்டி போய் நம்மளும் ரெண்டு அடிச்சிட்டு இருப்பான். ஒரு இடத்துல அவனுக்கும் இது புரிஞ்சு போச்சு. நம்ம டெய்லியுமே இதை பண்ணுறனால அவளுக்கு பழகி போயிட்டா. இது நிறுத்துங்கிறதுக்காக அவங்களோட ரெகுலர் மார்க்கெலாம் இருக்கும்ல, எல்லாத்தையும் எடுத்து குப்பத்தில் போட்டுருவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தப்பு தப்பு டைப் பண்ணுவாள். இவ அதை மார்க் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணிக்குவானா. இதை பார்த்து அவளுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. நிறைய பேர் தப்பு தப்பாக டைப் பண்ணுவா. பட் அவள் கண்டுக்காமல் இருப்பான். இதை பார்த்து அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கு போய் அவளால் அடிச்சு பார்ப்பா. பார்த்து ஹீரோ அடிச்ச மாதிரி இருந்த ஃபீல் கிடைக்காம இருக்குது. என்னடா போகணும் அடிக்க முடிக்கிறானே, நமக்கு அந்த அடிச்ச ஃபீல் கிடைக்க முடிக்குது, என்ன செய்யணும் தெரியாமல் ஆள் ரொம்ப சோகமாக இருப்பா. கரெக்டாக அப்போ தான் ஒரு நாள் இவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் எடுத்துருப்பாங்க. பார்த்தா அந்த மனுஷன் குடிச்சு ரொம்ப சீரியஸாக இருந்திருப்பாரு. படுத்த பிடிக்க பெட்டில் இருப்பாரா. இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிரும். எப்படியாவது ஹீரோ கிட்ட வந்து ஃபீல் ஆகணுங்கிறதுக்காக வேகமாக ஹீரோட வீட்டுக்கு போவா. அவன் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். இவன் உடனே ஓடி போய், சார் இன்னைக்கு காலை லெட்டர் டைப் பண்ணல, அந்த லெட்டர் படித்து பார்த்தீங்களா, அந்த லெட்டரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு, நீங்கள் அதை பார்த்தீங்களா கேட்டால், ஆமாம் பார்த்தேன், என்ன பிரச்சனை கேட்டால் இவ்வளோ கேட்டு பாப்பா. இல்லை சார் தப்பு பண்ணியிருக்கேனே, என்னை அடிக்கலாம் கேட்டால் நாளைக்கு அடிக்கணும், இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப இவளுக்கு என்ன செய்ய தெரில. ரொம்ப சோகமாக அப்படி வீட்டில் இருப்பா. இத்தனை வழக்கம் ஆஃபீஸுக்கு போய் ஏதாவது பண்ணி ஆகணும், நம்ம நிறைய தப்பு பண்ணால் கண்டிப்பாக நம்ம அடிப்பார், ஏதாவது பண்ணி ஆகணுங்கிறதுக்காக மண்புழு இருக்கும்ல, அதை எடுத்து லெட்டர் கவருக்குள்ளே வச்சு நம்ம ஹீரோ அனுப்பலாம் பார்ப்பா. ஆனால் இதெல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஒழிஞ்சது பார்ப்பானா. அவனுக்கு புரிஞ்சு போச்சு. வேணுக்குன்னு இதை அனுப்பி போச்சு நம்ம கோவப்படுத்த பார்க்குறா. கோவப்பட்டா நம்ம அடிப்போம், பட் இது பண்ணக்கூடாது, அமைதியாக இருப்போம்னு சொல்லி அவன் ஆஃபீஸ்க்குள்ள போயிடுவானா. பார்த்தா அது லெட்டர் வரும். அதை பார்த்து எதுவும் ரியாக்ட் பண்ணாமல் ஆள் அமைதியாக இருப்பானா. இதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா போப்பன்னு அடிக்க முடிக்கிறானே, அடிக்காதங்கிறதுக்காக நம்ம கூட இருக்கோம், எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அதுக்கு எதுவும் புரியாமல் இருக்குது. உடனே வேகம் அங்கேருந்து சாயங்காலம் பீட்டர் பார்க்க போவா. பீட்டர் கூட உனக்கெலாம் ட்ரை பண்ணுவா. அவனுக்கு பார்த்து ரொம்ப போய் போச்சு. பரவாயில்லையே நம்மளோட பழகிறாளே, சரி ஜாலியாக இருப்போம்னு சொல்லி ஹீரோட பழம் பார்ப்பானா. ஆனால் நம்ம ஹீரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். வேணும் டிக்கி காமிச்சு, டேய் நல்லா ஃபோர்ஸுங்க அடிக்கணும், அறான்னு சொன்னால் அவனுக்கு புரியாமல் இருக்குது. ஹே நான் அதுக்கு அடிக்கணும், அடித்தா வலிக்குன்னு சொன்னால் டே முட்டாள் அதுக்கு கேட்குறேன், அடின்னு சொன்னால் அந்த பழம் அடிக்க சொல்ல முடிக்குது. இதை பார்த்து இது கஷ்டமாக போச்சு. இவ்வளோ என்னென்னமோ ட்ரை பண்ணி நம்ம வீட்டை பழலாம் பார்த்துருப்பா. பட் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு கண்டுக்காம விட்டுருப்பான். சரி பீட்டர் கூட உனக்கலாம் பார்த்தா அவனுக்கு அதை பார்த்தா நாலேஜ் இல்லாமல் இருக்குது. இதனால் நம்ம கடுப்பு தான் வருது. சரி நம்ம ஆடியோ புக்ஸ் இருக்குல்ல, அதை கேட்டு பார்ப்போம்னு சொல்லி இந்த டாமிட்டாக இருப்பாங்களே, அதுலேருந்து எப்படி வெளியே வருது, எப்படி சமஸ்யம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி கேட்டுட்டு இருப்பா. ஆனால் இந்த பக்கம் பார்த்த நம்ம ஹீரோ பிடிக்காமல் போச்சு. சொல்லப்போனால் ஹீரோனை ஒரு நார்மல் பொண்ணை மாற்றணுங்கிறது ஆசையாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கிற பொண்ணு அவனுக்கு பிடிக்காமல் இருக்குது. அவளோட ஃபோட்டோஸ் நிறைய இதே ஆஃபீஸில் இருக்கும். அந்த ஃப்ரேமில் உடச்சி போட்டு ஃபோட்டோ நெருப்பு வச்சுருவான். பார்த்தா அடுத்த நாள் நம்ம நாளைக்கு வருவா. நம்ம ஹீரோனை பார்த்து, ஆமாம் எதுக்கு இங்கே இருக்க, இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப அவள் ஒன்றுமே புரியாமல் இருக்குது. எனது நான் இங்கேருந்து போகணுமா, எதுக்கு போகணுன்னு கேட்டால், ஆமாம் உனக்கு எதுக்கு வேலை கிடையாது, இங்கேருந்து போன்னு சொன்னால் அவளுக்கு கோந்த வருது. மிஸ்டர் எட்வர்ட் நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்கு விளையாட்டு தூக்குறீங்க கேட்டால் இது ப்ராப்பராக பண்ணுறது கிடையாது, டைப் பண்ணுறது ஃபுல்லாகவே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, நீ இதுக்கு ஒரு தேவைன்னு சொல்கிறப்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கா, அப்படின்னு தண்டிக்க வேண்டியதானே, எதுக்கு அதை பண்ணலாம் கேட்டால் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பான். இங்கே பார்லி இதுக்கப்புறம் நீ தேவை கிடையாது, மறுபடியும் இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப அவள் ரொம்ப கஷ்டமாயிரும். அழுதுகிட்டே அவள் திங்ஸ்லாம் இருக்கும்ல எழுதுறது போகிறதா இருப்பா. அப்போ தான் அவளுக்கு முதல் சீன் ஞாபகம் வருது. இவள் ஃபஸ்ட்டு இந்த ஆஃபீஸ்க்கு வந்தப்ப இவ்வளோ மாதிரி முன்னாடி ஒரு பொண்ணு இருந்திருப்பா. அந்த பொண்ணு இதே மாதிரி தான் அழுட்டு காலி பண்ணி போயிருப்பா. இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி எட்வின்லாம் என்ன இந்த உலகத்தில் மற்ற ஆண்கள் கிடையவே கிடையாதா, நம்ம அவங்களோட பழகுன்னு சொல்லிட்டு நிறைய பேரோட பழக ஆரம்பிக்கிறா. சில பேர் கூட டேட்டிங் பண்ணி அவங்களோட ஒன்றாக்கலாம் பார்ப்பா. பட் யாருமே இவ்வளோத்துக்கு மேட்ச் இல்லாமல் இருக்குது. எட்வர்ட் பண்ண மாதிரி யாரும் பண்ண மாதிரி தெரில. இதனால் ரொம்ப டிசப்பாயின்ட் ஆகிடுது. அதே நேரத்தில் பீட்டர் இருக்கால, பீட்டருக்கு நம்ம ரொம்ப பிடிச்சி போயிருக்கோம். அதனால் ஹீரோக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் கேட்குறப்ப இவளுக்கு என்ன தெரில. ஏன்னா பீட்டரை விட்டா இவளுக்கு யாரும்
கிடையாது. சரி வேறு வழி இல்லை, மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லி மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்குவா. கரெக்டாக எங்கேஜ்மெண்ட்டுக்காக ரெடி ஆகி அதுக்காக போகலான்னு இருப்பா. ஆனால் இவளுக்கு எட்வர்டை மறக்க முடியல. இல்லை நம்ம பீட்டர் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பீட்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எட்வர்டை மறக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு எட்வர்டு தான் கரெக்டாக இருப்பார். நம்ம இங்கேருந்து போகணுங்கிறதுக்காக வேகமாக ஓடிட்டு இருப்பா. பார்த்தா அந்த மனக்குளத்தில் ஓடி வந்து ஹீரோ பாப்பா, எட்வர்ட் நான் உங்கள்கிட்ட போக மாட்டேன், கடைசியில் இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறப்ப, ஹே நீதிக்கு வந்திருக்க, உன்னால வேலை விட்டு தூக்கிட்டல, இங்கேருந்து போன்னு சொன்னால் இல்லை இது வேலை சம்பளோட கிடையாது, எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோங்க, நான் உங்களோட இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறப்ப அவன் கேட்குற மாதிரி தெரியல. இங்கே பார்லி நீயே ரொம்ப நல்லா அழகாக தான் இருக்க, ஆனால் அவன் கேட்டு சரியில்லை, நான் என்ன தான் சொன்னாலும் நீ புரிஞ்சு முடிக்கிற, கொஞ்சம் டீசன்ஸி இல்லாமல் தான் இருக்க, ப்ளீஸ் நீ எனக்கு தேவை கிடையாது, இங்கேருந்து போன்னு சொன்னால் அவள் கேட்க மாட்டா. இல்லை நான் லைஃப்பில் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் எனக்கு அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி டேபிள் இருக்கும்ல அதில் உட்காந்துக்குவா. இதை பார்த்து எனக்கு கோந்து வருது, ஹே இங்கேருந்து போக மாட்டியா, மறுபடியும் இங்கேருந்து போ, டைம் முடிஞ்சிருச்சு, நானும் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் இல்லை நீங்கள் என்னென்ன பண்ணிக்கோங்க, நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு டேபிள் உட்காந்துருப்பா. இதை பார்த்து அவனுக்கு கோந்து வருது, ஓ அப்படியா சரி பட்டு அடிக்குவோம், நான் இப்போ இங்கேருந்து போகிறேன், நான் எப்போனா திரும்ப வரலாம், நான் திரும்ப வர வரைக்கும் நீங்கள் தான் இருக்கணும், டேபிளில் கை வச்சு அப்படியே தான் இருக்கணும், நான் வர வரைக்கும் இப்படி இருப்பேன் கேட்டால் அது ஆளுமே இருப்பேன்னு சொல்லுவேன். இவனு சார் லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு அங்கேருந்து போகலாம் பார்ப்பான். பட் வீட்டுக்கு போகாமல் ஜனலும் எட்டி பார்த்துட்டே இருப்பான். பார்த்தா நான் மீன் போகாமல் அசையாமல் அங்கே நின்றுருப்பாளா. இதை பார்த்து இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வெயிட் பண்ணி பார்ப்பான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கேயே உட்காந்துருப்பாளா. இதை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. உடனே பீட்டருக்கு ஃபோன் பண்ணி, டே பீட்டர் ஓ லவர் இங்கே தான்டா இருக்கா, வந்தாலும் கூட்டு போன்னு சொல்கிறப்ப பீட்டர் அங்கே வருவான். பீட்டருக்கு நம்ம ஹீரோ பார்த்து ஒன்றும் புரியாமல் இருக்கு. ஹெலி உனக்கு என்னடி ஆச்சு, நம்மளோட எங்கேஜ்மெண்ட் பண்ணுறதா இருந்துமே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, வா இங்கேருந்து வீட்டுக்கு போகலான்னு சொன்னால் அவள் கேட்கவே மாட்டா. பார்த்து பீட்டர்கிட்ட சண்டை போட்டு அங்கேயே தான் உட்காந்துருப்பா. பீட்டரும் கடுப்பாகி போய் போனாலும் போன பாரு, நான் இங்கேருந்து போகிறேன்னு அவனோட கோஷன் கிளம்பி போயிடுவான். ஆனால் அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே தான் இருப்பா. இவனு வெளியே வந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பான். பார்த்தா ஆஃபீஸுக்கு ஃபோன் வரும். அப்போது கை எடுக்காமல் வாயிலேருந்து ஃபோன் எடுப்பா. இதை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. சரி ஒரு நைட் ட்ரை பண்ணி பார்ப்போம், அவன் இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நைட் விட்டு வீட்டுக்கு போயிடுவான். பார்த்து அடுத்த நாள் ஆஃபீஸ்காராமல் இருப்பான். நம்ம இன்னும் எங்கேயும் போகாமல் அங்கேயே இருப்பா. நம்ம ஹீரோட அப்பா அம்மா எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. ஆனால் அப்போது நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வரவே மாட்டா. இப்படி கிட்டத்தட்ட 2 நாள் கிட்ட போயிடுது. இந்த விஷயம் அந்த ஊரில் நிறைய பேர் பரவி சில பேர் ஆஃபீஸ் வருவாங்க. பார்த்து நியூஸ் சேனலில் வந்து அதை கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னென்னு தெரில, அந்த லீங்கர் பொண்ணு 2 நாள் இங்கே தான் இருக்கா. அந்த டேபிள் விட்டு நகராமல் இங்கே உட்காந்துட்டு இருக்கா. மேபி இது உணவு போராட்டம் இருக்கும் போல், எதுக்காக பண்ணுறாங்க பார்ப்போம்னு சொல்லி டிவியில் கவர் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் நியூஸ் பேப்பரில் வந்துட்டு இருக்கோம். இது வீட்டில் உட்காந்து நம்ம பார்த்துட்டு இருப்பானா. இதை பார்த்து அவனுக்கு கஷ்டமாக போச்சு. உண்மையாகவே நம்ம லீக்கு நம்ம ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம விளையாட்டு நம்ம கூட பெட்டு கட்டிட்டோம் போல். அவர் சின்ன பிள்ளைமா பிஹேவ் பண்ணுவா. நம்ம சொல்கிறத கேட்டு அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டா. நம்ம தான் இங்கேருந்து போகணுங்கிறதுக்காக இவன் ஆஃபீஸுக்கு போவான். பார்த்தா கிட்டத்தட்ட 3 நாள் கிழமை சாப்பிடாம இருப்பா. டயர்டாக டேபிள் உட்காந்துருக்கிறப்ப கட்டண மீன் அங்கே வருவான். ஜூஸ் கொடுத்து நான் மீன் எழுப்புறப்ப அவ்வளோ ஹாப்பி நம்ம ஹீரோ வைப்பா. ஹீரோ பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை குடிச்சிட்டு என்னோட கிஸ் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து கவலைப்படாத, நான் எப்போ உங்கள்கிட்ட இருப்பேன்னு சொல்லி நம்ம மீன் ஹக் பண்ணுவான். பார்த்தா நான் மீன் ரொம்ப வீக்காகி எதிர்கூட முடியாத அளவுக்கு இருப்பா. இவன் வந்து ஹீரோ அங்கே தூக்கி அவன் வீட்டுக்கு கூட்டி போவான். பார்த்தா அவனே நான் மீன் குளிப்பாட்டுவான். அப்புறம் என்ன 2 இடத்துக்கு கல்யாணம் ஆகி ஹாப்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் மீன் என்ன மாதிரி ஆசைப்பட்டாலோ அதெல்லாம் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் நைட்டே ஒரு மரத்துக்கிட்ட தான் பார்த்தா நான் மீனை கட்டி போட்டு ப்ரூட்டெலாம் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் இந்த விஷயங்கள் தான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. பார்த்து ஹீரோவோட ஒரு ஹாப்பி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கா. தனக்கு என்ன மாதிரிலாம் ப்ரெஷர் வேணும் அவன் நினச்சாலோ அதெல்லாம் அவன்கிட்ட கிடைக்குது. ஒரு ஹாப்பியான ஒய்ஃபாக எட்வர்ட் கூட வாழ்ந்துட்டு இருக்கா. இதோட செக்ரட்டரிங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோட லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.